எபேசியர் 4:22 பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவனுக்காக ஆபிரகாம் சொந்த ஊரை விட்டு பிரிந்து வந்தான். தேவனுடைய சித்தம் இன்னதென்று வெளிப்பட்ட போது தன்னுடைய மறுமனையாட்டியையும் அவளுக்கு பிறந்த பிள்ளையையும் பிரிவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தினான். ஒரு நாள் தேவன் கட்டளையிட்டார் என்ற காரணத்திற்காக தன்னுடைய ஒரே மகனை கூட பலியிட தயாரானான். ஆக விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாம் தேவனுக்காக இது போன்ற பல முக்கியமான காரியங்களை செய்வதற்கு பக்குவப்பட்ட மனிதனாக இருந்தான். இவைகள் மட்டுமே ஆபிரகாமின் விசுவாசத்தையும் தேவ பக்தியையும் வெளிப்படுத்தும் அடையாளங்கள் அல்ல. ஆம், தேவனுக்கேற்ற குணநிலையுடைய ஒரு வாழ்க்கையினாலும் அவன் தன் விசுவாசத்தை வெளிப்படுத்தினான். லோத்துவோடு ஏற்பட்ட பிரச்சனையில் அவனுடைய தாழ்மையையும் விட்டு கொடுக்கும் பண்பையும் பார்க்கலாம். அது மாத்திரமல்ல, லோத்துவிற்கு நெருக்கடி ஏற்பட்ட போது அவனுக்காக பாரப்பட்டு அவனை மீட்க சென்ற போது அவனுடைய கபடமில்லாத மனநிலையையும் வைராக்கியம் பாராட்டாத உள்ளத்தையும் பார்க்கலாம். சோதோமின் ராஜா பெரும் பொருள் கொடுக்க முன்வந்த போது அதை வேண்டாம் என்று கூறியதில் அவனுடைய பொருளாசையற்ற மனதையும் தேவனை சார்ந்த நம்பிக்கையையும் பார்க்கலாம். ஆபிரகாம் தேவனுக்காக வாழ ஆரம்பித்த பின்பு தன்னுடைய பழைய வாழ்க்கை முறை மனுஷீகமான சுபாவங்கள் யாவற்றையும் விட்டுவிட்டு வாழ்ந்தார். அதன் விளைவாக இன்று நம் அனைவருக்கும் தகப்பனானார். எனவே தேவ பிள்ளைகளே, இன்று நாமும் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வோமானால் ஆபிரகாமை போல முன்மாதிரியான வாழ்க்கையை வாழ்வோம். அப்பொழுது தேவனுடைய நாமம் மகிமைப்படும். தேவனுடைய கிருபையும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென்.